அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்ட முடியல, என்னால் வீடு அமையவே மாட்டேங்குது. இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு வீடு கட்ட வாங்க என்ன பரிகாரம் செய்தால் அது அமையும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக மிக அவசியம். அப்பதான் இந்த வீடெல்லாம் கிடைக்கும். மெயின் காரணம், எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகம் சரியில்லாம தசை நடத்தினாதான் இந்த மாதிரி சம்பாதிக்கிறது முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு அது கெட்டு போய் திசை நடத்தினாதான் காரணம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரிஷப லக்னம் இல்லையா, அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் உங்களுக்கு வீட்டை கொடுக்கும். என்னதான் சுக்கிரன் வலுவாக இருக்காரு, உச்சமாக கூட இருக்கிறாரு, பயங்கரமாக இருக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் மறந்துடக்கூடாது. அவர் உங்களை லக்னாதிபதி அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது. ரிஷபம் அப்படின்னாலே லக்னம் ராசி எது முக்கியம் அப்படின்னா லக்னம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ லக்னம் தான் இதுக்கு பொருந்தும். ராசி 2ஆம் பட்சம் தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வீடு வேணும், ஒரு வீடு சொந்தமாக கட்டி உங்கள் பெயரில் கட்டி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கணும் அப்படின்னா அந்த 4ஆம் பாவகம் வழிவிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அமையும். வேறு எந்த கிரகம் உட்காந்து கொடுக்கணும்னு நினச்சாலும் இதை நீங்கள் சுபத்துவப்படுத்தி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு என்பதை மறந்து விடுதல் கூடாது. அப்போது இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா மிதுனம், 3ஆம் வீடு பார்த்தீங்கன்னா கடகம், 4ஆம் வீடு அப்படின்னா சிம்மம். அப்போ இந்த சிம்மம் தான் உங்களுக்கு வழிவகை செய்யணும். எதுக்கு? உங்களுக்கு வீடு கட்டணும், வாங்கணும், உங்கள் சொந்தமாக வீடு அமையணும் அப்படின்னா இந்த சிம்ம வீடு அனுமதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடு அமையும். அப்போ அதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் இருக்கு. இப்போ சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியனை எடுத்து பண்ணோம்னா அது 2ஆம் பட்ச பரிகாரமாக தான் அமையும். அந்த வீட்டுக்கு, அந்த சிம்ம வீட்டுக்குன்னு சொல்லி பரிகாரங்கள் இருக்கு. அதை நம்ம கையில் எடுக்கும்போது சீக்கிரமாக அதனுடைய உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிங்க. வீடு கட்டணும்னா பணம் இருக்கணும், முதல்ல சம்பாதனை செய்யணும். அந்த மாதிரி சம்பாதனை செஞ்சு கையில் நிற்காமல் போகிறது, தசை நடத்துகிற கிரகம் சரியில்லாமல் போகும்போது விரயமாக போகிறது, எல்லாருக்கூடையும் பகைச்சிக்கிறது, தேவையற்ற செலவுகள் வர்றது, விரயமாகிறது, உறவுகள் கூட. மற்றும் இந்த தசை நடத்துகிற கிரகம் சரியில்லை, எல்லா கஷ்டமும் வரும், கடனாளியாக கூட கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு, அதனால தான் சொல்கிறது, தயவு செய்து தசை நடத்தும் கிரகம் ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதை வணங்கிட்டு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது, கையில் எடுக்கும் பொழுது, இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் உங்களுக்கு யாரெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் சொல்லித்தருவேன் உங்களுக்கு. அதனால் கரெக்டாக இந்த பரிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த முறையில் வீடு மட்டும் இல்லைங்க, இந்த வீட்டுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போய் அந்த 4ஆம் வீடு முழுவதுமாக சுபத்துவமாக மாறி அப்போது அது சார்ந்த சகல நன்மைகளும் உங்களுக்கு நடந்தேறும். உங்களுக்கு சூரியன் வீட்டை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் கட்டினாலே அது பாரம்பரியமாக இருக்கு. அது அந்த லெவலுக்கு போக வேண்டாம், நான் எங்கடா கட்ட போகிறேன், அதில் நிறையா பேருக்கு டவுட் வந்துடும், அதெல்லாம் வேண்டாம். அப்போது அவர் தான் வழிவிடணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போய் என்னென்ன கிடைக்கும் பாருங்க அப்படின்னா, பாருங்க, முதல்ல உங்கள் தாய் அவர்கள், அதாவது உங்களுடைய அம்மா, அவருக்கு இருக்கிற பீடைகள் முதல்ல விட்டு அகலும். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவருக்கு பிடித்த நோய்கள், பீடைகள், அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் முதல்ல விலகும். அடுத்து அந்த 4ஆம் இடம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம் என்று அருளப்படுகிறது. அப்போது சுகஸ்தானம் அப்படிங்கிறது என்ன? கட்டில், மெத்தை, உடம்பு சுகம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் சுகவாதிரா அப்படிம்பாங்க. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா சுகத்தை அனுபவிச்சுட்டே போயிடும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடம் அந்த இடம், அது 4ஆம் இடம். அப்போது உங்களுக்கு சுகம் மேம்படும். அது மட்டுமல்ல, வித்தைத்தனம் அப்படின்னு அருளப்படுகிறது அந்த 4ஆம் இடத்தை. அப்போது உங்களுடைய
வித்தைத்தனம் அதிகரிக்கணும்னா சமயோஜித புத்தி வேலை செஞ்சா தான் வித்தைத்தனம் வந்து அதிகமாகும். அப்போது இது ரெண்டையும் கொடுத்துரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆடை ஆபரணங்கள், விவசாய நிலங்கள், அசையா சொத்துக்கள், இது எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்குது. 1 ஏக்கர் 2 ஏக்கர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டுங்க நிறையா வாங்கி போடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் தென்னந்தோப்பு, இந்த மாதிரி தோட்டம் துறவுகள், இது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் இதை சுபத்துவப்படுத்த போய் இந்த பரிகாரத்தை சொல்கிறத, நான் சொல்ல போகிற பரிகாரத்தை அது கடைசியில் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்கள் கரெக்டாக எழுதி வச்சு கரெக்டாக இது பண்ணுங்கள். இதெல்லாம் கிடைக்குங்கிறதே நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தோட்டம் துறவுகள் இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். உங்களுடைய சுகம் வந்து மேம்படும். பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள், இந்த பரிகாரத்தை செய்ய போய் கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கும். குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா கர்ப்ப தானம் அந்த இடம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து. அப்புறம் பெரிய விவசாயமும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் நஷ்டமாகி கொண்டிருந்தால் இந்த பரிகாரத்தை செய்ய போய் விவசாய நஷ்டம் வந்து உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து இப்போ சொல்கிற பரிகாரம்லாம் வந்து த எண்டு. இதை தவிர ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கிடையாது. அப்பேற்பட்ட விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? கடைசியில் பார்க்கலாம். அப்புறம் தாய் நல்லா இருப்பாங்க, உங்களுடைய சுகம் மேம்படும். அது மட்டுமல்ல, விவசாயம் சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாகும். வீடு கட்டுவதற்கு வழிவிடும். அந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல், அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய லெவல் அடுக்குமாடி கட்டிடங்கள், பங்களாக்கள், டியூப்ளெக்ஸ் வீடுகள், வாடகைக்கு விடுதல், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த இடத்துல உள்ளதான் இருக்குது. அந்த அத்தனை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே. அப்போ அதுவும் சிறக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். விவசாயம் நஷ்டமாகி கொண்டிருக்கும் பட்சத்தில் லாபத்தை நோக்கி திரும்பும். ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள் இதுக்குள்ளே இருக்கு, சிறப்பை தரும். அந்த ஆடு பட்டி வச்சு தொழில் பண்ணுறவங்க, மாடு பட்டி வச்சு தொழில் பண்ணுறவங்க, கால்நடைகளை வச்சு தொழில் பண்ணுறவங்க, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஆகும் இல்லையா? அந்த மாதிரி மொத்த வீட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள், வீட்டு விலங்குகள் முதற்கொண்டு அத்தனையும் சிறப்பை தரக்கூடிய இடமாக இந்த 4ஆம் இடம் திகழும். இந்த பரிகாரத்தை செய்ய போய் அதுவும் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அதுவும் வந்து சுபத்துவமாக மாறும், நன்மை தரும் உங்களுக்கு. அதுவும் வந்து அப்புறம் இந்த 4ஆம் இடம் என்பது விவசாயம் நம்ம வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் என்பது வீட்டின் அக்கம் பக்கத்தார் கூட வந்து அவங்க தான். அப்போது அவங்க கூட ஏதாவது கருத்து மோதல்கள் இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து நிச்சயமாக மாறும். வீட்டிலிருந்து செய்யும் தொழில், வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு தொழில் பண்ணி சம்பாதிக்கிற டாலரில் வரைக்குமே சில பேர் சம்பாதிப்பாங்க. நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி இங்கிருந்தே சேல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தொழில் அளப்பரிய வேகம் பிடிக்கும். வளர்ச்சி, அவ்வளோ வளர்ச்சியை வந்து நோக்கி திரும்பும் அந்த வீட்டிலிருந்து செய்யும் தொழில். போர் போட்டால் தண்ணி கிடைக்கும், தண்ணீர் தட்டுப்பாடு உங்களுக்கு விட்டு அகலும். இது எல்லாமே உண்டு. அந்த 4ஆம் இடத்துல தான் வந்து அவ்வளவும் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த 4ஆம் இடம் என்பது வண்டிகள் வாகனங்கள். ஒரு 2 வீலர் வேணும்னா கூட இந்த ரிஷப லக்னத்துக்கு யார் கொடுப்பா அப்படின்னா இந்த சிம்ம வீடு தான் கொடுக்கும். அப்போது அந்த சிம்ம வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் மட்டும் இல்லை, வண்டி வாகனம்னாலே எல்லாமே. சில பேர் வந்து ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவாங்க, ஓம்னி பஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி கார்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடமும் இந்த இடம் தான். கார் வச்சுருக்கணும், வண்டி வாகனம், இந்த 2 வீலர் வச்சுருக்கணும். அப்புறம் வந்து பஸ்ஸுங்க, பார உந்துகள், லாரிகள், டாரஸு, 16 வீலு, 22 வீலு, 50 வீலு, இந்த மாதிரி வாகனங்கள், ஆஃப் ஹைவேன்னு சொல்லப்படக்கூடிய வாகனங்கள் ரோட்டில் ஓடாது. இந்த புல்டோசரு, கிரேனு, அப்புறம் ஜேசிபி சார்ந்த விஷயங்கள், டிராக்டரு, அப்புறம் வந்து பஸ்ஸு, பெரிய பெரிய பஸ்ஸுங்க, ஓம்னி பஸ்ஸுங்க, அப்புறம் இந்த மெயின் ஸ்கூலில் போயிட்டு வர அந்த டிப்பருங்க, இதெல்லாம் வச்சு தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 4ஆம் இடம் மிக வலுவாக இருக்கிறது என்று அர்த்தம். அங்கே வாங்கி இருக்கக்கூடிய பரல் வந்து அளவுக்கு அதிகமான பரல் வாங்கியிருந்தால் தான் இந்த வண்டி வாகனத்தில் வந்து சாதிக்க முடியும், வீடு கட்ட முடியும், விவசாய நிலம் வரைக்கும் தங்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ இந்த பரிகாரம், நான் சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணீங்கன்னா இதுவும் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த 4ஆம் இடம் என்பது
வீட்டிலிருந்து செய்யும் தொழில் மட்டுமல்ல, இளங்கலை பட்டம் அந்த 4ஆம் இடம். அப்போது அந்த இளங்கலை பட்டம் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஒரு +2 முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து வந்து காலேஜ் போகிறோம் அப்படின்னாலே அந்த இடம், இந்த 4ஆம் இடம் சப்போர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறது, கோர்ஸ் கிடைக்கிறது, இது எல்லாமே வந்து படிப்பில் வந்து சாதிக்கிறது, இது எல்லாமே முடியும். அப்போ நாம் சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணால் இதுவும் வந்து உங்களுக்கு சேர்ந்து பலிதமாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இவ்வளோ விஷயங்களை அள்ளி தெளிக்குது. போர் போட்டால் தண்ணி கிடைக்கிறதுலேருந்து அப்போது உங்களுக்கு அந்த 4ஆம் இடம் என்பது மிகப்பெரிய சொத்து, தோட்டம், துறவுகள், வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கு. அப்போது நம்ம எதை எடுத்து கரெக்டாக பண்ணோமா சாதிச்சிட முடியும் அப்படின்னா அதை மட்டும் சொல்கிறேன், பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கோங்க, சரிங்களா? அப்போது அந்த வீடு அப்படிங்கிறது வந்து சிம்ம வீடு. அந்த சிம்ம வீடு அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சிங்கம். அப்போது ஒரு கீ செயினில் வந்து சிங்கத்தை வந்து கீ செயினில் பொம்மையாக வச்சு கீ செயினில் மாட்டிக்கலாம், அதை பண்ணலாம். ஒரு சிங்க பொம்மையை வாங்கி நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ வீட்டு வரவேற்பறையிலையோ வச்சுக்கலாம். ஏன்னா 4ஆம் இடம் அப்போ தான் வேலை செய்யும். நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து உள்ளுக்குள்ளே இறங்கும். அதை பார்த்தா அதனுடைய அந்த ஸ்தானம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து உணர்ந்துக்குங்க. இது பத்துமா அப்படின்னா இதெல்லாம் பத்தாது. சிங்க பொம்மை போட்டு வச்சுக்கிறது, அந்த ரோஸ் கலர் அந்த இடம், அப்போ அந்த ரோஸ் கலரில் வந்து வீட்டை வந்து பெயிண்ட் அடிக்கலாம். நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னா ரோஸ் கலர் அடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ரோஸ் கலர் சட்டையை வந்து போட்டுக்கிட்டு போகலாம். இந்த வீடு சார்ந்த பரிவர்த்தனைகளை தான் நான் பண்ண போகிறேன், ஒரு ஃப்ளாட் வந்து பேச போகிறோம், ஒரு வீடை வந்து வாங்குறதுக்காக பேச போகிறோம் அப்படின்னா ரோஸ் கலர் சட்டை போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியும், நீங்கள் நினச்ச மாதிரி சாதிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் சட்டை தான், நெருப்பு தத்துவம் கொண்டது. அது வந்து சிகப்பு ரோஸ் கலராக இருக்கும் அந்த சூரியன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த சிம்மம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போது அது சார்ந்த அந்த மலை சார்ந்த இடத்துல அப்படியே ஒரு ரோடு வர மாதிரி, அதில் ஒரு சிங்கம் நடந்து வர மாதிரி ஒரு படம் போட்டு அழகாக உங்கள் பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். இதெல்லாம் பிளான் பண்ணுங்க. அப்போது வீடு கட்டினதுக்கு அப்புறமும் அந்த வீடு நிம்மதியை தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். 2வது வீடுக்கெல்லாம் 6ஆம் இடத்துக்கு போயிடும். 2வது வண்டி வாகனம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடும். முதல்ல ஒரு காரு, முதல்ல ஒரு வண்டி, முதல்ல ஒரு லாரினா 4ஆம் இடமே வேலை செய்யும். அதுக்கு அடுத்து இன்னும் நிறைய சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் இன்னும் அதுதான் வந்து 2வது விஷயமெல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த சிம்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி படம் போட்டு ஒரு ரோடை போட்டு அதில் வந்து சிங்கம் வர மாதிரி அந்த மாதிரி படமும் போட்டு வச்சுக்கலாம். ரோஸ் கலர் சட்டையை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் விட சூரியனார் கோயில் முதல்ல போயிடணும். எடுத்த உடனே சூரியனார் கோயில் போயிடணும். சூரியனார் கோயில் போட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து கொஞ்சமாக அதனுடைய மண் அந்த கோயில் சார்ந்த இடத்துல வந்து கொஞ்சமாக ஒரு மண் எடுத்து ஒரு ரோஸ் கலர் துணியில் கட்டி கொண்டாந்து வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே அதை வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வண்டி வாசல் எல்லாமே அமையும். அது மட்டுமல்ல, நான் சொன்னது எல்லாமே இன்னும் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 4ஆம் பாவம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே கொடுத்துரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அந்த வீட்டோட அதிபதி பிரம்மா. அப்போ பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து வெளியில் வந்தாலே சூரியனை தலை மேலே கையெடுத்து வணங்கிடணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட இந்த வீடு, சொத்து, வாசல், வீட்டிலிருந்து செய்யும் தொழில் முதற்கொண்டு உங்களுடைய சுகம் முதற்கொண்டு எல்லாமே மேம்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அது மட்டுமல்ல, சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஞாயிற்றுக்கிழமையாச்சுன்னா சிவனோட முகத்தில் மட்டும் நீங்கள் முழிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட அந்த வீடு வந்து சத்தியமாக உங்களை வந்து நிம்மதியாக வச்சுருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். அந்த வீடு கட்டவே முடிய மாட்டேங்குதுனால அமையவே மாட்டேங்குதுன்னா இந்த சிண்டு விரலில் மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளணும். அதே மாதிரி கோதுமை தானத்தை வந்து செய்யலாம். செந்தாமரையால் சிவனை வந்து வழிபடலாம். எருக்கஞ்செடி, நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து எருக்கஞ்செடி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ரொம்ப வேகமாக நான் வந்து வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா இந்த எருக்கம் பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எருக்கம் பூவை ஒரு டம்ளரில் போட்டு சனிக்கிழமை சாயந்தரமே ஊற போட்டுட்டு
ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அருமையாக சீக்கிரமாக வீடு கட்டுறதுக்கு வழிவகை பிறந்து விடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். சந்தனம் அடிக்கடி வச்சுக்கோங்க. வீடு பரிவர்த்தனை செய்யும் பொழுது சந்தனத்தை வச்சுக்கிட்டு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இது எல்லாத்தையும் விட வீடு கட்டுறதுக்கு பணம் இருக்கணும் அப்படின்னா தசா நடத்துகிற கிரகம் ரொம்ப முக்கியம். அதுதான் பணத்தை சேமிக்க வழிவகை செய்யும். அதுக்கப்புறம் இந்த 4ஆம் இடம் சிம்ம வீடு வழி விட்டுச்சுன்னா உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.